இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளுக்காய் தேவனை துதிக்கிறேன். இந்த நாள் வரைக்கும் நம்ம கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற அவரது மேலான கிருபைக்காய் அவரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். ஆக்சுவலா கொஞ்ச நாளா என்னால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. ஈவன் வாக்குத்தத்த வேர்டு கூட நான் போடல. சம் டெக்னிக்கல் இஷ்யூ, அது இன்னைக்கு தான் கிளியர் ஆச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஓகே, இன்னையிலிருந்து வாக்குத்தத்த அந்த வேர்டை ஸ்கிப் பண்ணிடலாம், ஆஸ் யூஷுவல் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போதுல ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம் என்னன்னா, இன்னைக்கு இந்த மார்ச் மாசத்துடைய வாக்குத்தத்த வீடியோவை நீ பேசணும் அப்படின்னு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அதாவது டெக்னாலஜி மாறலாம், ஈவன் பேசிட்டு இருக்க நாம் மாறலாம், சிச்சுவேஷன் மாறலாம், என்ன மாறினாலும் சரி, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் மாறவே மாறாது. என கண்மானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம் விடுவிக்கிற தேவன். ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 126 வசனம் 1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்பவர்கள் போல் இருந்தோம். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா, தேவன் சீயோனுடைய தன் பிள்ளைகளுடைய சிறைப்பட்ட அந்த காரியங்களை, வாழ்க்கையை மாற்றும் போது, அவர்களை விடுவிக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்களா, இதெல்லாம் நமக்கு கனவுல சொப்பனத்துல வந்தது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் தேவனுக்குள்ள இருக்கும். எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அதாவது மற்றவங்களை குறித்து கூட எனக்கு தெரியல அதிகமா, என்னைய பத்தி நான் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட யோசிக்கிற காரியம் இந்த காரியம்தான். அதாவது 2017-18 அந்த டைம் பீரியடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் அநேக காரியத்தினால மிகவும் நெருக்கப்பட்டு, அதாவது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள். ஆனா அந்த காலத்தை இப்ப இருந்து நான் அந்த நாட்களை நான் திரும்பி பார்த்தா அதை யோசிக்கிறேன் அப்படின்னா, சில காரியத்தை பத்தி பர்டிகுலரா நான் யோசிக்கும் போச்சுல நான் எப்பவுமே இந்த வேர்டு எனக்கு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, இப்படி இல்லாம நான் கஷ்டப்பட்டேன், இந்த அளவுக்கா நான் வேதனைக்குள்ள நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நிறைய நேரத்துல நான் நினைப்பேன். நிறைய காரியத்தை பத்தி நான் இன்னும் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இப்படிலாம் கூட எனக்கு நடந்துதான் நினைக்கிற அளவிற்கு தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறார். என கண்மானவர்களே, இதே போல ஒரு மாற்றம் நம்ம எல்லாருக்கும் வேணும். இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசைதான். அது என்ன காரியமா இருக்கட்டும், என்ன சிறையிருப்பா இருக்கட்டும், என்ன கஷ்டமா இருக்கட்டும், வாழ்க்கையில சில பாடுகள் போராட்டங்கள்ல இருந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றம், விடுதலை வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வாஞ்சிப்போம். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? வேதத்துல இருந்து ஒரு நபரை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில எப்படி நடந்தது, அந்த நேரத்துல என்னெல்லாம் சம்பவித்தது அப்படின்றத பேச ஆசைப்படுகிறேன். பேதுருவை எடுத்துக்கொண்டால் அப்போஸ்தலரின் நடபடிகள் 12வது அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அங்கே ஏரோது செஞ்ச சில காரியங்கள் முதலாவது எழுதப்பட்டுள்ளது. அதை குறித்து நான் கடைசியில பேசுறேன். இப்போ பேதுருவை குறித்து எடுத்துக்கொண்டால், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். தூதன் பேதுருவை சிறைச்சாலை விட்டு வெளியில வர்றாரு. அங்க 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது இதெல்லாம் நடக்கிறது, அதாவது தான் விடுதலையாகி போகிறது எல்லாமே ஏதோ நான் தரிசனம் காண்கிறேன், சொப்பனம் காண்கிறேன், ஏதோ ட்ரீம்ல இருக்கேன் அப்படின்னு பேதுரு நினைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் நமக்கு இந்த நாள்ல வாக்குத்தத்தமாய் தரப்பட்ட வசனம், தேவன் கர்த்தர் சிறையிருப்பை, சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல பேதுருடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது. நமக்கும் இந்த மாதிரியான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில தேவன் செய்யணுமா? அதுக்கு நாம சில காரியங்களை பண்ணணும், சில காரியங்களை பண்ணக்கூடாது. அதை இந்த சம்பவத்தில இருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், வசனம் 5 சொல்லுகிறது, பேதுரு சிறைப்பட்டிருந்தார், ஜனங்கள் சபையார் அவருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு. நம்ம நல்லா யோசிக்கணும். அதாவது சிறைப்பட்டு இருக்கிறவர் ஏதோ ஒரு காரியத்தினால யாருக்கோ ஏதோ பிரச்சனைன்னு மக்கள் போகல, மாறாக அவர்கள் தேவனிடத்தில் பேதுருவுக்காக, அவருடைய விடுதலைக்காக பரிந்து பேசுகிறார்கள்,
ஜெபம் பண்ணினார்கள். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்? இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், நம்ம தேசத்துல என்னெல்லாம் நடக்குது, எங்கெங்க அடிக்கப்படுகிறார்கள், சபைகள் நொறுக்கப்படுகிறது, இதெல்லாம் கேட்கிறோம். ஒரு காதுல கேட்டுட்டு இன்னொரு காதுல ஏதோ 10 நியூஸ்ல இது ஒரு 11வது நியூஸ் அப்படின்னு கடந்து போகிறோமா? அல்லது பாரப்பட்டு அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோமா? நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு பிரதர், இதுல மற்றவர்களுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு. யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவருக்கு சாவுக்கு ஏதுவான பிரச்சனை. ஆனாலும் வசனத்துல நம்ம கிளியரா வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்முடைய சிறையிருப்பை மாற்றி போடுவார். நம்ம அதை மறந்து போய்விடக் கூடாது. அடுத்த காரியம், பேதுரு 6வது வசனத்துல எழுதப்பட்டுள்ளது. அவரு சிறைச்சாலையில இருக்கிறாரு, 2 விலங்கு பூட்டப்பட்டு இருக்கிறது, 2 சேவர்களுக்கு மத்தியில அவரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு. மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ விதமா அடிச்சுதான் ஜெயிலுக்கு கொண்டு போயிருப்பாங்க, அடிக்கப்பட்டிருப்போம். அடுத்த நாள் இன்னும் பயங்கரமான கொடூரமான தண்டனை நிறைவேற்ற போறாங்க. அதுக்கு முந்தின நாள் அதை நினைச்சு தூக்கமே வராது. 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க சுத்தி, காவலர்கள், கை விலங்கு போடப்பட்டு இருக்கிறது, சங்கிலிகளால கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல தூங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. பயந்து நடுங்கிட்டு இருப்போம், அழுது ஊரையே கூட்டிட்டு இருப்போம். ஆனால் இந்த பேதுருவால எப்படி தூங்க முடிந்தது? நம்மால ஏன் தூங்க முடியல? இன்னைக்கு அநேக நேரத்தில் தேவனுக்குள்ளாய் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில போராட்டங்கள்ல நம்ம சிக்கிட்டு இருக்கப்போ நம்மளால நார்மலா இருக்க முடியாது. நம்மளால நார்மலா மத்தவங்கள மாதிரி இருக்க முடியாது. ஆனால் சில பேர் அதை மேற்கொண்டு நடப்பதை நாம் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு பர்சனை மீட் பண்ண போறோம். இயேசு கிறிஸ்துவ மீட் பண்றோம். அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிரச்சனை, போராட்டம், பாடு, எனக்கு இருக்க என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பண்டலா கட்டி ஒரு பார்சலா கையில எடுத்து இயேசு கிறிஸ்துட்ட கொடுத்துடுறோம். ஜெபத்துல அவர்கிட்ட கொடுத்துடுறோம். அந்த நேரத்துல நம்ம ஃப்ரீயான உடனே அந்த நேரம் நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். தேவனை துதிப்போம், இன்னும் என்னெல்லாமோ பண்ணுவோம். ஒரு பிரேயர் மீட்டிங்கா இருக்கலாம், சபையில சர்வீஸா இருக்கலாம். அந்த நேரத்துல அந்த விடுதலைய நம்ம உணர்ந்து கொள்ளுவோம். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியுமாக அதே அழுத்தத்துக்குள்ளாய் நம்ம போவோம். ஏன் தெரியுமா? நம்ம போறவங்க சும்மா போறது கிடையாது. எந்த பார்சலை தேவன்கிட்ட கொடுத்தோமோ அதை மறுபடியும் நம்ம கையில வாங்கிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறோம். சோ இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வெயிட் ஏறியாச்சு. அதனால தான் அநேகர் இன்னைக்கு ஜெபம் பண்றப்போ, மீட்டிங்ல இருக்கப்போ, சர்வீஸ் நடக்கிறப்போ இருக்கிற அந்த ஃப்ரீனஸ் வீடுகள்ல உணர முடியாமல் இருக்கிறோம். என கண்மானவர்களே, இங்கே பேதுரு தன்னை முற்றிலுமாக தன்னுடைய சூழ்நிலையை எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் என்ன பண்றாருன்னா நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தால். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அன்னாளை குறித்து. அவங்க குழந்தை இல்லைன்னு வருஷம் அழுறாங்க. ஆனால் எப்போது தேவனுடைய சந்நிதியில் தன் இருதயத்துல இருக்க கவலைய, கண்ணீரை ஊற்றிட்டாங்களோ அதற்கு பின்பு அவங்க துக்கமுகமா இருந்ததில்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம எத்தனை பேர் இதை செய்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து என்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனிடத்துல ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். அதே நேரத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்டதை போல நாம் மறுபடியும் அந்த பிரச்சனையை என் கையில எடுத்துட்டு அந்த பார்சலை வச்சு நாம் மறுபடியும் அழுது கொண்டிருக்க கூடாது. அடுத்ததாக நாம் செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னா, வசனம் 15ல நம்ம வாசிக்கிறோம். இங்கே எந்த சபையார் கூடி பேதுருடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே சபையார வீட்டை போய் தட்டுறாரு. பேதுரு வெளியில நிக்கிறாரு, ஒரு பெண் வருகிறாள். பேதுரு வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ, ஆண்டவரே அவரை வெளியில கொண்டு வாரும், ஆவியானவரே உம்மால கூடாத காரியம் எதுவும் கிடையாது, தேவன் நினைச்சா எல்லாவற்றையும் மாற்றக்கூடும், சிறைச்சாயை உடைக்க கூடும், அப்படி இப்படின்னு ஆவியில நிறைந்து பிரேயர் பண்ண குரூப் தான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா பேதுருவா இருக்காது, அவருடைய
தூதனா இருக்கலாம், உளராத அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்க என்னதான் பிரேயர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு தெரியும் விடுவிக்க முடியாத சிறையில பேதுரு இருக்கிறாரு, இந்த நேரத்துல இங்க வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் ஒரு கண்ணுக்கு தெரியாத அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. இன்னைக்கு நம்ம சபையில பார்த்தோம்னா அநேகர் தங்களை ஒப்பு கொடுத்து பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துட்டோம்னா கையை பிடிச்சி ஆவியில நிறைஞ்சி வாக்குத்தத்தம் வரும்போதுல ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், ஆமென் சொல்றதா இருக்கட்டும், தேவன் வாழாக்காமல் தலையாக்குவார்னா ஆமென் ரிசீவ் பண்ணுவாங்க. கர்த்தர் இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறவர்னா அப்படியே ரிசீவ் பண்ணிப்பாங்க. இன்னும் காத்தையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாழ்க்கைகள் நிரப்பப்படும்னா எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்வார்கள், அறிக்கையிடுவாங்க. ஆனால் தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் என்ன ஆரம்பிப்பாங்க தெரியுமா? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற போறோம், எதுவுமே இல்லாம எல்லாம் எங்க இருந்து வரும் அப்படி இப்படின்னு தங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாகவே இந்த நாட்கள் அநேகர் காணப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதா இருக்கும். சோ நம்ம விசுவாசத்துல எப்பவுமே சோர்ந்து போய்விடக்கூடாது. அடுத்தது அந்த அதிகாரத்தை வாசித்தோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன ஏரோதை குறித்து, அவன் செய்த சில காரியங்களை குறித்து. அங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஏரோது சபையை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்தான். அது சில யூதருக்கு பிரியமா இருந்தபடியினால அவன் பேதுருவுக்கும் அப்படி செய்ய துணிகிறான். அதனால தான் அவரை சிறைச்சாலையில கொண்டு போடுறான். இன்னைக்கு நம்ம தேசத்துல பார்த்தோம்னா அநேக ஏரோதுகளை நாம் பார்க்க முடியும். அதாவது நான் செய்கிறது சிலருக்கு நல்லா இருக்கு, அவங்க பார்வையில இருந்து எனக்கு கனம் கிடைக்கிறது, எனக்கு ஆதாயம் கிடைக்கிறதுன்றதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு சபையை, விசுவாசிகளை துன்புறுத்துவதை நான் பார்க்க முடிகிறது. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, மத்தவங்களுடைய ஆதாயத்துக்காக இதை பண்றாங்களா அப்படின்னா அது உண்மைதான். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் இப்போ கிறிஸ்தவர் அல்லாம வேற மதத்தை சார்ந்த ஒரு மனிதன், நான் இப்ப எங்க ஏரியால இருக்கேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் டாக்ஸ் கொடுக்கறதுக்காகவோ சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காகவோ வர்றாங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, தம்பி இந்த வேலை இங்க இருக்கக்கூடாது, எங்க ஏரியா விட்டு வெளியில போ, நாங்க யாருமே கிறிஸ்துவை பின்பற்ற ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன். ஈவன் அடிக்கிறத கூட ஏத்துக்கலாம், அடிச்சிருவேன். ஒரு கோபத்துல அடிச்சு அவனை அந்த ஏரியா விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஆனால் எதுக்காக வீடியோ எடுக்கப்படுகிறது? இன்னைக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை யாராவது சம்பந்தப்பட்டவங்க பார்த்தாங்கன்னா இவனுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சதுன்னு நினைக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவ எதிர்ப்பு போராட்டம் பண்ணி சிலரை அடித்தோ சிலரை காயப்படுத்தியோ சிலரை டிராக்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டோ ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு அதை நான் வீடியோ எடுத்து யாருக்கு அனுப்பணுமோ, எந்த அமைப்பிற்கு அனுப்பணுமோ அதுக்கு நான் அனுப்புனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாயம் இருக்கிறது. இந்த இழிவான ஆதாயத்திற்காகத்தான் அநேகர் இன்னைக்கு தீவிரமாய் செயல்படுகிறவர்களை நாம் பார்க்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தை மறந்து போய்விடக் கூடாது. அங்கே நம்ம வாசித்தா தெரியும், அப்போஸ்தலர்ல ஃபுல்லா வரும். இந்த அதிகாரத்துல பர்டிகுலரா என்ன எழுதப்பட்டுள்ளது, எந்த ஏரோது எந்த சேவகர்களை கொண்டு பேதுருவை சிறைச்சாலையில் அடித்து காவலில் வைத்தானோ அந்த சேவகர்கள் சிறையிருப்பு மாறின உடனே அவங்க கொலை செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த ஏரோதனுடைய முடிவு கர்த்தருடைய தூதன் அடித்ததினாலே அவன் பரிதாபமாக இறந்து போகிறான். எனக்கு அன்பானவர்களே, இது ஏரோதுகளுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையா இருக்கிறது. சோ என்ன பண்ணணும், ஏரோதுகள் மனம் திரும்பி கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் கூட அந்த சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய காரியம் தேவன் மேல் விசுவாசமா இருக்கணும், விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கணும். நம்ம அநேகர் இப்போ ஒரு வார்த்தை ஒரு காரியம் அவங்க மனசுல வரலாம், பிரதர் எதுக்கு நாம சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறையிருப்பு மாறும்போது தேவன் நம்மளை பலப்படுத்தினா நாம இந்த சிறையிருப்புல மாறுறதுக்கு யுத்தம் பண்ணுவோமே, ஏன் அது நடக்கலன்னு நினைக்கலாம். நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலருக்கு இந்த காரியத்தை தேவன் கொடுக்கிறார். அதாவது கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு.
அன்னைக்கு பல லட்சம் பேர் இருந்தாங்க. ஈவன் அவங்கள தேவன் பயன்படுத்தி இருந்தார்னா அவங்க பெரிய சேனைகளாய் மாறி இருப்பார்கள். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனிமி லெஃப்ட்ல இருப்பான், நம்ம ரைட்ல தேவையில்லாத பேட்டில் தான் அநேகர் நின்றுட்டு இருப்போம். அதனால தான் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கிறதோ, உன்னால மேபி போராட முடியாது, உன்னோட பெரியதா இருக்கலாம், அந்த மாதிரியான காரியங்களை தேவன் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களாக, அதாவது எப்ப நம்ம சொப்பனம் காணுவோம்? தூக்கத்தில் இருக்கும்போது, தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, அந்த 2 நேரத்திலயும் நம்ம வேற எதுவும் பண்ண மாட்டோம். ஒரே போக்கஸ்டா தான் இருப்போம். சோ இந்த மாதிரியாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிந்தி நம்ம ஏதோ சொப்பனத்துல இதெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்துக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாள் வரையிலும் எங்களை நீர் சுமந்து பாதுகாத்து வருகிறீரப்பா. அது மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக தடைகள் இருந்தாலும் உம்முடைய வாக்கு தத்தங்கள் மாறாது அப்படின்றத விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கரத்திலிருந்து நாங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்கு இன்னைக்கு அநேக போராட்டங்கள் இருக்கலாம். சில காரியங்கள் எங்களை மேற்கொண்டு விட்டதை போல, எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதை போல நாங்க நினைச்சிட்டு இருக்கலாம். எங்களை நிறைய பேர் தகப்பனே, இதுக்கு மேல எங்களால முடியாது, இதை எதிர்த்து போராட முடியாது, நம்ம குவிட் பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். ஆவியானவரே, நீர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். சீயோனுடைய சிறையிருப்பு திருப்பப்படும். அப்படி திருப்பப்படும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்பீர்கள் அப்படின்னு. ஆவியானவரே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, பலனிழந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க. எங்கள் அநேகர் போராடி போராடி முடியாம இன்னைக்கு விசுவாசத்தை இழந்த நிலைமையில நிக்கிறோம். இந்த காரியம் மாறாது, இந்த கடன் பிரச்சனையை வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டு எடுக்கவே பட முடியாது அப்படின்னு அநேகர் நின்றுட்டு இருக்கத ஆவியானவரே நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. அப்பா, ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மறுபடியும் விசுவாசத்துல யாரும் குறைந்து போகாதபடிக்கு ஆவியானவரே நீங்க வேலை அடைத்து பாதுகாத்துக்கோங்க அப்பா. இடத்தில் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாவற்றின் மேலும் நீர் கண்ணும் கருத்துமா இருக்கிறீர். அதை செய்து முடிக்க வல்லவர் தகப்பனே. அதை விசுவாசித்து இந்த நேரத்துல அறிக்கையிடுகிறோம். ஆவியானவருடைய தளர்ந்து போய் நிற்கிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்ப. அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் எடுக்கப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள சமாதானமானது கேள்விக்குறியா இருக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கீங்க. ஆவியானவரே, அந்த இடத்துல நீங்க கிரியை செய்யுங்க. எல்லா சத்துருடைய போராட்டங்களையும் தேவன் மாற்றி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிறையிருப்புகள் மாற்றப்படுகிறதற்காக துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் உமது விடுதலையை கண்டு உணரத்தக்க கிருபையை கொடுங்க அப்பா. விடுதலையை சுதந்திரிக்கிற அந்த கிருபையை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் அநேக தேவை உண்டு தகப்பனே. எல்லாவற்றையும் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மறுபடியுமா இந்த நாளுக்காய், இந்த மாதத்துக்காய், இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.